ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு சைனீஸ் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் சிசியை தான் காட்டுறாங்க. அவள் பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கா போல. அவள் நடந்து போயிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து வர்ற மாதிரி போகிறா. அப்போ கரெக்டாக ஒரு கை வந்து தாங்கி பிடிக்குது. அது வேற யாரும் இல்லைங்க, அவங்க தான் நம்ம டிராமாவோட ஹீரோ மிஸ்டர் கு. ஹீரோ ஹீரோயின் கூட தான் வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கா. ஹீரோ ஹீரோயினை பிடிக்க ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன கீழே விழுக்காம பிடிச்சதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப நேரா ஒரு ஜுவல் ஷாப்புக்குள்ள தான் போறா. ஹீரோயின் அங்க இருக்கவங்க கிட்ட இந்த நெக்லஸ் என்ன விலைன்னு சொல்லி கேட்க அவங்களுமே இந்த நெக்லஸ் 1 மில்லியன் சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. 1 மில்லியனா? நான் ஆயுசுக்கும் உட்காந்து வேலை பார்த்தாலும் கூட இந்த நெக்லஸை வாங்க முடியாது போலயே, அவ்வளோ காஸ்ட்லி போல இந்த நெக்லஸ். சரி, இந்த கூவை எப்படியாவது வாங்கி தர சொல்லலாம், அவன் கண்டிப்பா இந்த மேரேஜ் வேண்டான்னு கேன்சல் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறா. சிசி வந்து கூ கிட்ட எனக்கு இந்த நெக்லஸ் வேணும், இது உன்னால வாங்கி தர முடியுமா? நான் இந்த நெக்லஸை ஒரு வருஷமா தேடிட்டு இருக்கேன், இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு கூவுமே இந்த நெக்லஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, உனக்கு என்ன வேணாலும் கேளு செல்லா குட்டி, நான் உனக்கு எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்றான். இதை கேட்டோன்னு அவளுமே செமையா ஷாக் ஆயிடுறா. என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே, எவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ் கேட்டா இவனை ரிஜெக்ட் பண்ணுவான்னு பார்த்தா என்ன வேணாலும் வாங்கிக்கொண்டு சொல்றானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு வீட்டில் மேடாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த வீட்டோட ஓனர் இவ பேரு ஜியாங். இவ தான் வந்துட்டு ஹீரோ கூட பிளைண்ட் டேட் போக வேண்டியது. ஆனா இவளுக்கு ஹீரோ கூட பிளைண்ட் டேட் போக பிடிக்காம ஹீரோயினை அனுப்பி வச்சிருப்பா. ஏன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த கு குடும்பத்தோட இல்லீகல் சைல்டு, அதாவது மிஸ்டர்ஸ்க்கு பிறந்தவன் தான் ஹீரோ. அதனால இந்த ஜியாங்க்கு வந்து ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த ஜியாங்கோட அப்பா தான் வந்துட்டு அவளை பிளைண்ட் டேட் போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ஜியாங் என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட எனக்கு பதிலா நீ வந்து கு கூட பிளைண்ட் டேட் போ, அந்த குவாயாலே உன்னை பிடிக்கலன்னு சொல்லவையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இதை கேட்டோன்னே சிசியுமே செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மேடம், இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன இந்த வேலையை விட்டே துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல அப்போ இந்த ஜியாங் உடனே ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறான். உன்னோட பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் தானே பணம் கொடுத்துட்டு இருக்கேன், நீ மட்டும் நான் சொன்னது பண்ணலேனா உங்க பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை, அவங்க அப்பா அம்மாலாம் இறந்து போயிருப்பாங்க, அவங்க பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பாட்டியோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் பிளைண்ட் டேட் போறேன்னு ஒத்துக்கிறா. இப்போ பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எப்படியாவது இவனை நம்மளை பிடிக்கலன்னு சொல்ல வைக்கணும், அப்பதான் வந்து பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜியாங் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்போ ஜுவல் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே மெனு கார்டை வச்சு மூஞ்ச மறைச்சுக்கிறா. இவனை எப்படி அவன் வாயாலே நம்மளை பிடிக்கலன்னு சொல்ல வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு இவ செய்யறது ஒன்னொன்னு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அவனுக்கும் ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு போல. இந்த பக்கம் ஹீரோயின் மெனு கார்டுல மொபைல் வச்சுட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி பண்ணா பசங்களுக்கு பிடிக்காது, என்ன பண்ணா அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வெயிட்டர் வந்து ஆர்டர் எடுக்க வர ஹீரோயின் சொல்றா, எனக்கு பியர் குடிக்க ரொம்ப பிடிக்கும், 12 பாட்டில் பியர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க இருக்கிற வைன் எல்லாம் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம நிறைய வைன் குடிச்சா நம்ம குடிகாரன்னு சொல்லிட்டு இவன் மேரேஜை நிறுத்திடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஹீரோயின் நிறையவே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்தையுமே ஹீரோ சிரிச்சுட்டே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அவ என்ன பண்ணாலுமே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அவ வேணும்ட்டே மீட் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட முடியாத மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்கா. இதை பாக்குற அவனுமே எனக்கு தெரியும் இந்த மீட் கட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும், உனக்காக நானே கட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட பிளேட்டை ஹீரோயின் கிட்ட கொடுக்க இவ செமையா ஃபிளாட் ஆயிடுறா. இவ்வளவு நல்லவனா இருந்தா இவன் எப்படி ரிஜெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் அவளை பத்தியே சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, நான் ஷார்ட் டெம்பர், சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவேன், நான் ரொம்ப திமிரு பிடிச்சவன், ஒரு வீட்டு வேலை கூட நான் செய்ய மாட்டேன், நமக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு சாப்பாடு கூட நான் ஓட்ட மாட்டேன், நான் இது வரைக்கும் ஒரு வேலை கூட செஞ்சதில்ல தெரியுமா, நான் எல்லார்கிட்டையுமே ரொம்ப ரூடாகவும் ரொம்ப முரட்டுத்தனமாகவும் நடந்துக்குவேன், பெரியவங்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக மரியாதைங்கிறது ஒன்று கொடுக்கவே மாட்டேன்,
என்னை பத்தி மோசமான விஷயம் நிறைய சொல்லிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அடிக்கிட்டே இருக்கா. அதை கேட்குற அவனுமே பரவாயில்ல, எனக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீ என்னோட பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும் எந்த அவசியம் இல்லை. என்னோட ஃபேமிலியில எனக்கு யாரையுமே பிடிக்காது. என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா எந்த வேலையை செய்யணும்னு எந்த அவசியம் இல்லை. நம்ம சர்வெண்ட் வச்சுக்கலாம். உனக்கு குழந்தை பெத்துக்க வேண்டான்னா கூட பரவாயில்ல. எல்லாமே உன்னோட சாய்ஸ் தான். நீ என்ன சொல்றியோ அத மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே கன்ஃபியூஷன் ஆயிடுறா. என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் ஹீரோயினை ஸ்டாப் பண்றான். ஹீரோயின்மே என்னடாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் உடனே ஒரு ஹேர் பின் எடுத்து ஹீரோயினோட மண்டையில குத்தி விட்டுட்டு இருக்கான். இது நான் உனக்காக தான் வாங்கினேன், உன்னோட ஹேருக்கு இது ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே விற்கப்பட்டுட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறா. ரெஸ்ட் ரூம் வந்து யோசிச்சு பார்க்கறா, சே இவ்வளோ நல்லவனா இருக்கானே, இவன் எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணுவான், இவன் அப்படியே என்னோட டைப்பு. ஜியாங் சொன்ன டாஸ்க்கை நம்ம முடிக்கணுமே, இவனை எப்படியாவது என்னை பிடிக்கலன்னு சொல்ல வைக்கணும். அப்பந்தான் அவங்க என்னோட பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. டேட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ தான் வந்து ஹீரோயினை வந்து ட்ரா பண்றான். அவன் சொல்றான் இந்த டேட்டு நல்லபடியா முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்குற அவளுமே இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேண்டாம், இதுக்கப்புறம் நான் எந்த டேட்டுக்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் சொல்றான் என்னாச்சு, இந்த டேட் நல்லா தானே போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை ஜியாங் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் இப்படி நின்று பேசிட்டு இருக்கதை பார்க்கும்போது அவளுக்கு செமையா கோவம் வருது. ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட பிஏ தான் வந்து ஹீரோக்கு கால் பண்றான். அவன் சொல்றான், பாஸ் நீங்க அந்த சூ ஃபேமிலி பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க தான் போறீங்களா? அந்த பொண்ணை பத்தி நான் விசாரிச்சேன், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கோ யோசிச்சுக்கோங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் மேரேஜ்னு ஒன்று பண்ணா அந்த பொண்ணை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது அவனை நிறைய பேர் சேர்ந்து முள்ளி பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின்மே ஹீரோவோட ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பா. அப்போ ஹீரோயின் தான் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பா. அதனால ஹீரோக்கு ஹீரோயினை அப்பயே ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். ஆனா இந்த எந்த விஷயமே ஹீரோயினுக்கு இப்ப ஞாபகம் இல்ல. ஹீரோ அதை நினைச்சு பார்த்துட்டு தான் இத்தனை வருஷமா நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன், கடைசியில நீ என்னோட ஃபியான்சியா வந்திருக்க, எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஒரு வேலையை நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நேரா வீட்டுக்குள்ள வந்தோடனே ஜியாங் கிட்ட தான் சாரி கேட்குறா. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் கூக்கு உங்களை பிடிக்காத மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணவே இல்லை, நானுமே அவங்கள இரிட்டேட் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டான ஜியாங்குமே இப்போ நீ என்ன சொல்ல வர, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நானுமே எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவங்கள இரிட்டேட் பண்ண, ஆனா அவங்களோட நேச்சர் ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சு, நான் என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஜியாங்க்கு செமையா கோவம் வந்துருச்சு. அவ ஹீரோயினோட மண்டையில குத்தி இருக்க கிளிப்பை பார்த்துட்டு உனக்கு போய் எவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் அவன் பிரசன்ட் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில அந்த கிளிப்பை பிடுங்கி கீழே வீசிட்டு ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. ஹீரோயினோட மூஞ்சில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அவ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ இந்த சூ குடும்பத்தோட வேலைக்காரி, உனக்கு என்ன தகுதி இருக்கு இவ்வளோ காஸ்ட்லியான ஹேர் பின் போடுறதுக்கு, நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவ அடிச்சதுல ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்ப ஹீரோயின் அவளுடைய பழைய வாழ்க்கையை யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் வந்துட்டு சைனாலே ஒரு பெரிய குடும்பத்தோட பொண்ணு தான். அவளுக்கு 16th பர்த்டே இருக்கும்போது அவங்களோட வீட்ல பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்மளோட கம்பெனி லாஸ் ஆயிருச்சு, பேங்க்ரப்ட் ஆயிருச்சு, எல்லாமே நம்ம கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அம்மா ஷாக் ஆகி அவங்களுக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா இறந்த சோகத்துல ஹீரோயினோட அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருது. அதனால அவங்களுமே சூசைட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஹீரோயினோட பாட்டிக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கோமாக்கு போயிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்த ஹீரோயினோட லைஃப் ஒரே செகண்ட்ல சின்ன பின்னம் ஆயிருச்சு. அவங்களோட பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லாம தான் இந்த ஜியாங்கோட வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டு வந்திருப்பாங்க.
இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க ஹீரோயின் அவங்க பாட்டிய பார்க்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அவ அவங்க பாட்டி கிட்ட சொல்றா, நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு பாட்டி, நம்ம குடும்பத்தை வேணுட்டே யாரோ பேங்க் கரப்ட் ஆக்கிட்டாங்க, அதனால என்னோட அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, இப்போ நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க, கண்டிப்பா இந்த சூழ்நிலைக்கு என்ன தள்ளது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன், நீங்க சீக்கிரம் கண்ணு முழிச்சு வாங்க பாட்டி, எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வரும்போது ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின்மே நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், நம்ம கோஇன்சிடென்ட்டா மீட் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் டைம் நான் உனக்கு டின்னர் வாங்கி கொடுத்தேன்ல, இந்த டைம் நீ எனக்கு டின்னர் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பந்தான் ஹீரோயினோட ஃபேஸை நோட் பண்றான். ஹீரோயினோட தலையில அடிபட்டிருக்கோம். ஹீரோ கேக்குறா, என்னாச்சு, உன்னோட தலையில ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்லிடுறா, நான் கதவுல மூட்டிட்டேன், உங்களுக்கு என்ன, நான் டின்னர் தானே வாங்கி கொடுக்கணும், சரி வாங்க நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இவன் பணக்கார வீட்டு பையன், இவன் சீப்பான ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டான், நம்ம இவனை சீப்பான ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனா கண்டிப்பா இவன் அங்க இருந்து ஓடி போயிருவான், இவன் கண்டிப்பா நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஹீரோயின் நேரா ஹீரோவை ஒரு சின்ன ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ள அவன் கனவுல கூட இந்த மாதிரி ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்க மாட்டான், கண்டிப்பா அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்கு வச்ச நூடுல்ஸை ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பாக்குற அவளுமே செமையா ஷாக் ஆயிடுறா. என்னங்க நீங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்க பணக்கார வீட்டு பிள்ளை தானே, நீங்க நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது பிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான், இங்க பாரு, நான் கூ ஃபேமிலியோட இல்லீகல் சைல்டு, எனக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய டைம் ஃபுட்டே கிடைக்காது, நான் எல்லா சூழ்நிலையிலும் பழக்கப்பட்டு வந்தவன், எனக்கு இங்க சாப்பிட்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எங்கனாலும் சாப்பிடுவேன், கிடைக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்குவேன். ஹீரோயின்மே மனசுக்குள்ள நம்மளோட நிலைமையை விட இவனோட நிலைமை ரொம்பவே மோசமாக தான் இருந்திருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுடைய ஸ்கூல்மேட் ஒருத்த வந்து ஹீரோயினை புள்ளி பண்ண பார்க்க ஹீரோயினுடனே என்னடா என்னையா புள்ளி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விரலை உடைச்சு அவனோட மூஞ்சிலே ஒரு குத்து விட அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பான் போல. ஹீரோயின் கிட்ட அவன் சண்டை போட வர ஹீரோயின் உடனே ஹீரோவை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து வெளில ஓடிடுறா. அந்த புள்ளி பண்ண பசங்களுமே வந்துட்டு ஹீரோயினை துரத்திட்டு வர ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு சந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. இவனுங்களுமே தேடி பார்த்துட்டு அவங்க காணோம், வேற எங்கேயோ போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேற சைடு போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப ரொம்பவே க்ளோஸா நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்க உங்க வீட்டுல சொல்லிருங்க இந்த மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு, நீங்க எனக்கு மீல் வாங்கி கொடுத்தீங்க, நானும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன், இதோட உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குட் பை சொல்லிட்டு போறா. ஜியாங் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வரா. ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் நிக்கிறத பார்த்தோன்னே இப்ப பேசிட்டு போனாங்கல்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க அவ சொல்றா, இல்ல அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், சரி நான் வீட்டுக்கு போறேன், நீங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேண்டாம். இந்த பக்கம் ஜியாங் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கானே, இந்த ஹேண்ட்ஸமா இருக்க பையன் போயும் அந்த சிசியை லவ் பண்றதா, இது என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் உள்ள வரா. ஹீரோயினை பார்த்தோன்னா இந்த ஜியாங் சொல்றா, இன்னைக்கு நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ இதுக்கு கண்டிப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், இப்போ நில்டன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேளு, அந்த கூ பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்கான், அவனை நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றா, இங்க பாருங்க நான் வேணுட்டே அவங்கள மீட் பண்ணல, எல்லாமே எதிர்ச்சியா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ எதுவுமே கேட்காம அங்க இருக்க சர்வன் கிட்ட சொல்லி ஹீரோயினோட கையெடுத்து கொதிக்கிற தண்ணிக்குள்ள விடுறா. ஹீரோயினோடனே ரொம்ப எரியுதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. ஜியாங் சொல்றா, ஓ மூஞ்சுக்கெல்லாம் கூ கேக்குதா, அவங்க எவ்வளவு பெரிய ரிச் மேனு தெரியுமா, நீ கேட்ட கேடுக்கு உனக்கு அவங்க கேக்குதா, நான் என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் தான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வழியில அப்படியே மயக்கம் போட்டுடுறாங்க. அப்பயுமே ஹீரோயினை விடாம அவங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்க சிங்குக்குள்ள ஹீரோயினோட மூஞ்சி போட்டு முக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ஜியாங்கோட அப்பாவும் ஹீரோவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வன்ட் வந்துட்டு ஜியாங்க வர சொல்றாங்க. ஜியாங் சொல்றா, இங்க பாரு, இப்போ ஹீரோ வருவா, அவன் முன்னாடி நான் தான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்துருக்க ஃபியான்சின்னு போய் நிற்க போறேன், அப்போ நீயுமே என் கூட சர்வன்ட் ட்ரெஸ் போட்டுட்டு பக்கத்துல வந்து நிக்கிற, அவனுக்கு உண்மை என்னன்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா.
நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு இந்த ஜியாங்கோட வீட்டுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபிளார் பாக்கியோட ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா இந்த ஜியாங் வந்து நின்னுட்டு இருக்கா. பக்கத்துல ஹீரோயின் மே ட்ரெஸ் போட்டு நின்னுட்டு இருக்கா. ஜியாங் உடனே ஹீரோ கிட்ட என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா? நான் தான் உங்களுக்கு பார்த்திருக்க ஃபியான்சி. நீங்க என்னதான் மேரேஜ் பண்ணிக்க போறீங்க? அவ என்னோட வீட்டுல வேலை பார்க்கற சாதாரண மேடு அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்கான். இத பாக்குற ஜியாங்கோட அப்பாவுமே ஜியாங் கிட்ட கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு, அவங்க அவ்வளோக்கு பேச மாட்டாங்க, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்னைக்கு நைட்டு அவங்க வீட்லயே ஸ்டே பண்ண சொல்றாங்க. ஜியாங்கோட அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த ஜியாங் வந்துட்டு வேணுட்டே ஹீரோயினை வேலை வாங்குறா. என்னடி பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க, கூக்கு தண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. அப்ப வந்து ஹீரோ தெரியாம ஹீரோயினோட கையை டச் பண்ண ஹீரோயின் உடனே அந்த தண்ணியை கீழே கொட்டிடுறா. ஹீரோயின் உடனே பதறி போய் ஐயோ தெரியாம கொட்டிட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜியாங் உடனே உன்னோட கவனம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அரையிறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோ அடுத்த டைம் ஹீரோயினை அடிக்க போகும்போது கையை பிடிச்சிடுறா. அப்போ ஜியாங் சொல்றா, நீங்க போய் இந்த மேடுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என் கூட சண்டை போட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அப்பயுமே எதுவும் சொல்லாம தான் இருக்கான். அவ மனசுக்குள்ள நினைக்கிறான், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சிசி சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஹீரோயின்மே பாவமா ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வெளில உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல நான் லவ் பண்ணக்கூடாது, என் மனசுல லவ்னு ஒண்ணு வரவே கூடாது, நான் இப்போ உயிர் வாழ்றதே ரிவெஞ்ச் எடுக்கதான், என்னோட குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை நான் சும்மா விட மாட்டேன், நான் கண்டிப்பா அவங்கள ரிவெஞ்ச் எடுப்பேன், அது வரைக்கும் எந்த ஃபீலிங்ஸுக்குமே நான் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்து அவ கையில எல்லாம் அடிபட்டிருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் மெடிசன் வச்சுட்டு இருக்கா. தென் இந்த ஜியாங்கோட அப்பாவும் ஜியாங்கும் பேசிட்டு இருக்காங்க. ஜியாங் அப்பா சொல்றாங்க, நீ சீக்கிரமா கூவை மேரேஜ் பண்ணிக்கோ, அப்பந்தான் அவங்க கம்பெனி நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஜியாங்குமே சரிப்பா நான் கண்டிப்பா அவனை எப்படியாவது செடியூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் அப்பா சொல்றாங்க, இந்த சிசியோட அப்பா அம்மா சாவுக்கு நான் தான் காரணம்னு அவளுக்கு இன்னும் தெரியாம இருக்கிறது வரைக்கும் ரொம்பவே நல்லது, நான் தான் அவனோட பார்ட்னர், அவனை ஏமாத்தி அவனை பேங்க் கரப்ட் பண்ணிட்டேன், அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் வெளில இருந்து கேட்டுட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா, அப்பா இந்த சிசி மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே கிடையாது, அவங்க பேரண்ட்ஸ் சாவுக்கு காரணமே நம்ம தான், ஆனா இந்த விஷயம் கூட தெரியாம அவ நம்ம வீட்லயே வந்துட்டு வேலைக்காரியா வாழ்ந்துட்டு இருக்கா, நம்மனாலதான் அவங்க அப்பாவோட கம்பெனியே சின்ன பின்னமாச்சு, அவங்க பேங்க் கரப்ட் ஆனாங்க, அவங்க சூசைட் பண்ணது காரணமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுறா. ஹீரோயின் மனசுக்குள்ள அட கடவுளே பக்கத்திலே எனிமையை வச்சுட்டு நான் வெளில தேடிட்டு இருந்திருக்கேன் நான் இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காத மாதிரி அவளோட ரூமுக்கு வந்துடுறா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பார்த்துட்டு நான் வேணா உனக்கு மெடிசன் வச்சு விட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, உனக்கு ஏதாவது என்கிட்ட உண்மை சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின்மே மனசுக்குள்ள யார் இவன், எனக்காக எதுக்கு இவ்வளவு கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், நான் இவனை நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ கிட்ட இந்த ஜியாங் வந்து பேசிட்டு இருக்கா. நாளைக்கு நம்ம பேரண்ட்ஸ் மீட் பண்றாங்க, நம்மளுடைய மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஜியாங் கிட்ட சரியா மூஞ்சி கொடுத்து பேசாம அப்படியே போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த ஜியாங்க்கு ஹீரோயின் மேலதான் கோவமா வருது, இவனாலதான் ஹீரோ நம்ம கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அடிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அவனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு தான் கால் பண்றா அவ எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஆனா ஹீரோயின் கால் எடுத்து கூட எதுவுமே பேச மாட்டேங்கிறா. ஹீரோ ஹீரோயினை நினைச்சுதான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட பிஏ வந்து சொல்றான், பாஸ் உங்களுக்கும் ஜியாங்க்கும் சீக்கிரமா மேரேஜ் நடக்க போகுது, உங்களுக்கு என்னைக்கு மேரேஜ் நடக்குதோ அன்னைக்குதான் உங்க அண்ணாக்குமே வந்துட்டு மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ ஒரு ஐடியா பண்றான். அவன் சொல்றா, என்னோட அண்ணா பாத்திருக்க பொண்ணு வந்து நல்ல பொண்ணே கிடையாது, அவளுமே இந்த ஜியாங் மாதிரி மோசமானவ தான், அவ டெய்லியுமே நைட்ல போய் நிறைய பசங்களோட சுத்திட்டு இருப்பா, நீ என்ன பண்றேன்னா என்னோட அண்ணா வந்து நைட்டு அந்த கிளப்புக்கு போற மாதிரி பண்ணிடு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா என் அண்ணா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவோட அண்ணாவுமே வந்துட்டு அந்த கிளப்புக்கு நைட்ல வரான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அது உன்னோட ஃபியான்சி தானடா, அங்க பாரு அந்த பொண்ணு நிறைய பாய்ஸோட ஆடிட்டு இருக்கா, இந்த பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்ல இதை கேட்டோட ஹீரோவோட அண்ணக்கார வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்பா எனக்கு என்ன பொண்ணுப்பா பார்த்து வச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது, அவ பார்ல எத்தனை பேர் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா தெரியுமா, நான் கண்டிப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல
ஹீரோ அப்பா சொல்றாங்க, என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பிசினஸ்க்காக தான் நான் அந்த பொண்ணை உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்றேன், நீ கண்டிப்பா அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்ல அண்ணன்கார சொல்றான், இல்ல கண்டிப்பா நான் அந்த பொண்ணை மேரேஜே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட அண்ணன்கார சொல்றா, அப்பா நீங்க தம்பிக்கு பாத்திருக்கீங்கல்லப்பா அந்த சூ ஃபேமிலியோட ஜியாங், அந்த பொண்ணை வேணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே, தம்பி உங்க செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவ தானே, அவனுக்கு கூட நல்ல பொண்ணா பாத்திருக்கீங்க, எனக்கு ஏன் இவ்வளவு மோசமான பொண்ணா பாத்திருக்கீங்க, பேசாம அந்த ஜியாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்றான். இந்த அண்ணன்கார மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான், நீ லவ் பண்ற பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உனக்கு நல்லா வேணும்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோட அப்பாவுமே சரி உனக்கு நான் ஜியாங்கே மேரேஜ் பண்ணி வச்சிடறேன்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோமே பரவாயில்ல, எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்றான். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே வரேன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் ரெடி ஆயிட்டு ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போறப்போ இந்த ஜியாங் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, மேடம் எங்க இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, எங்க பாட்டியை பார்க்க போறேன், அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னே இவளுமே, ஓ பாட்டியை பார்க்க தான் இவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ் மேலே டீ எடுத்து ஊத்தி விடுறா. அது மட்டும் இல்லாம இந்த வீடெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே உங்க பாட்டிய பார்க்க போகணும்னு சொல்ல ஹீரோயின்மே அந்த வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோவை பார்க்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றா. ஆனா ஹீரோட ஃபோன் வந்து பிஸியா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவுமே வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் 2 பேர் ஃபோனும் பிஸின்னே வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கரெக்டா ரெஸ்டாரண்ட் வர அப்பந்தான் வந்துட்டு ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளில போறா. 2 பேர்னாலையுமே பாத்துக்க முடியல. ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா, ஒருவேளை அவளுக்கு தான் நம்மள பிடிக்கல போல, அதனாலதான் அவ நம்மள பார்க்க வரல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். ஹீரோ அங்கிருந்து போகும்போது அவன் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. அதுக்கு பதில் தெரியாம தான் போறான். இவ இதுக்கு அந்த சூ ஃபேமிலி கிட்ட சர்வெண்டா வேலை பார்க்கறன்னு அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணா. இவ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த பொண்ணு சடனா ஏன் ஸ்கூல் வராம போனா அப்படிங்கிற நிறைய விஷயத்த ஹீரோயின் கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் வராதனால ஏமாற்றத்தோட ஹீரோ வீட்டுக்கு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த யங்கியோட அப்பா வந்துட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட சம்மந்தம் பேச வந்திருக்காங்க. இந்த ஹீரோவோட அண்ணக்காரனுமே ஜியாங்க பார்த்து ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளை நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சூ ஃபேமிலியோட சொத்துமே எனக்கு தான் வரப்போகுது, நான் தான் பெரிய பணக்காரனாக போறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சு பல்ல காட்டிட்டு இருக்கான். ஹீரோவுமே வந்துட்டு அவங்க அப்பா கூட அங்க வீட்டுக்கு வந்திருக்கான் போல. ஹீரோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பாத்துறா. ஹீரோயினை பார்த்த உடனே நேத்து நைட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ வராம போனதை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின்மே நேத்து நம்மள வர சொல்லிட்டு எதுக்கு இவங்க நம்மள பார்க்காமலே போனாங்க, இவங்க நம்மளை இக்னோர் பண்றாங்க போல, இவங்களுக்கு அந்த ஜியாங்க தான் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு ஹீரோயின் ஹோட்டல்ல உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பா. ஹீரோயின்மே தன் மனசை தேத்தி இருப்பா. சரி ஹீரோக்கு வந்துட்டு ஜியாங்க தான் பிடிச்சிருக்கு, நம்ம அவங்க லைஃப்ல தலையிடக்கூடாது, நம்மளோட வேலை இந்த சூ ஃபேமிலியை பழி வாங்குறது, அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும், யார் மேலே ஃபீலிங்ஸை வளர்த்துக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. இப்போ ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் அங்கிருந்து விலகி போறா. இதை ஹீரோவுமே நோட் பண்ணிடுறான். ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட கையை பிடிச்சு கேட்டுட்டு இருக்கான். நேத்து நைட்டு நான் உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னேன்ல, உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா, எதுக்காக நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே அது வந்து அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஜியாங் வந்துடுறா. ஜியாங் கேக்குறா, நீங்க என்னோட ஃபியான்சி தானே, இவகிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், என்னது நான் உன்னோட ஃபியான்சியா, யார் சொன்னா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறது இல்ல, ஃபர்ஸ்ட் நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, என் அண்ணாக்கும் உனக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது, அது விஷயமா தான் என்னோட அப்பா உங்க அப்பா கிட்ட பேச வந்திருக்காங்க, என் அண்ணாக்கும் உனக்கும் தான் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டோன்னு ஜியாங் செமையா ஷாக் ஆயிடுறா. ஜியாங் சொல்றா, இல்ல நான் உன்னதான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, எதுவா இருந்தாலும் பெரியவங்க பேசுறதை கேட்டுட்டு வந்து பேசு அப்படின்னு சொல்ல இவளுமே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அப்பா கிட்ட போய் கேட்க போறா. ஜியாங் நேரா அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் யாரப்பா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அப்பா சொல்றாங்க, நீ குவோட அண்ணாவை மேரேஜ் பண்ணிக்கோமா, அவங்க உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல ஜியாங் சொல்றா, அப்பா நான் வந்து குவை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஜியாங் அப்பா சொல்றாங்க, என்னமா இப்படி சொல்லிட்டு இருக்க, உனக்கு தான் குவை பிடிக்காதுல்ல, அவன் மிஸ்டர்ஸோட பையன் தானே சொல்லிட்டு இருப்ப, இப்போ உனக்கு சடனா என்னாச்சு, நீ ஹீரோவோட அண்ணாவை மேரேஜ்
பண்ணிக்கோ, அவன் தான் உனக்கு கரெக்டா இருப்பான், அவன் கிட்ட தான் எல்லா சொத்துமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவளுமே ஒரு வழியா கன்வின்ஸ் ஆயிடுறா. ஆனா ஜியாங்க்கு இதெல்லாம் கேட்கும்போது செம கடுப்பா இருக்கு. ஹீரோ இதெல்லாம் ஹீரோயின்காக தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே அவளுக்கு கூ கிடைக்கல இல்லையா, அதனால ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக பாத் டப்புக்குள்ள நிறைய ஐஸ் கட்டி எல்லாம் போட வச்சு ஹீரோயினை அதுல நிக்க வைக்கிறா. ஹீரோயினோட காலெல்லாம் ரொம்ப சில்லுனாக அவ அப்படியே அதுல மயக்கம் போட ஹீரோயினோட ஃபேஸ்ல கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கா. நீ பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால தானே கூனி வேணும்னு சொல்லிட்டு உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான், இந்த அழகே நான் இல்லாமாக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு வந்துட்டு வீட்டுக்கு போறதுக்கே மனசு இல்ல. ஹீரோயினுக்கு ஏதோ ஆக போற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்து அவ குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா. ஜியாங் ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா, 4 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டு வாசல் முன்னாடி பிச்சைக்காரி மாதிரி வந்து கெஞ்சிட்டு இருந்தல்ல, உங்க பாட்டிய காப்பாத்துறதுக்காக இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு வந்தலடி, அது எல்லா விஷயத்தையும் மறந்துட்டியா, உனக்கு கூ கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மூஞ்சில கத்திய வச்சு கிளிக்கலான்னு வரப்போ அங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். இதை பாக்குற ஜியாங்குமே, நீ அவளை எங்க கூப்பிட்டு போற, அவ என்னோட வேலைக்காரி, அவ எங்க வீட்டுலதான் வேலை செய்வான்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் சைன் போட்டிருக்கா, உன்னால அவளை இங்க இருந்து கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே, சீசே என்னால இங்க விட்டுட்டு போக முடியாது, அவளை நீங்க வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, நான் இவளை மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் சொல்லிடுறா, இல்ல என்னால இப்ப எங்கேயும் வர முடியாது, நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்றா. ஹீரோயின் எதுக்காக இங்க இருக்கிறேன்னு சொல்றான்னா, அவங்க அப்பா பேங்க் கரப்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு தான் ஹீரோயின் இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருப்பா. இந்த விஷயம் எதுவும் தெரியாத ஹீரோமே ஹீரோயின் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவனோட ரூம்ல தான் கொண்டு வந்து விட்டுருக்கான். ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம அவ அன்கான்சியஸ்ல இருக்கா. ஹீரோ அங்க இருக்க மேட் கிட்ட ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு இருக்கான். அவன் பிஏக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், இந்த ஜியாங்க்கு நான் ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும், அவளை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். 2 நாளைக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்துருச்சு. கூட வேலை பார்க்குற மேட் சொல்றாங்க, அந்த கூ வந்து உங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க, நீங்க அவங்க கூடயே போயிருக்கலாம்ல, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ண வந்துடுறா. அவ சொல்றா, நான் கோ குடும்பத்தோட மருமகள் ஆக போறேன், இருந்தாலும் ஹீரோ உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னையே பகைச்சுக்கிட்டான்ல, இதுக்கு கண்டிப்பா உங்க 2 பேத்தையும் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை 2 சர்வெண்ட்டை வச்சு அடிக்க வைக்கிறா. அத வீடியோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன்ல ஜியாங் வீட்ல தான் காட்டுறாங்க. ஜியாங்கோட அப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் ஜியாங்கோட மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்றத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜியாங் அவங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப நல்லவமாய் நடிப்பு போட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து டிவியில வந்துட்டு இந்த ஜியாங்கும் வேற ஒருத்தனும் ஒன்னா இருக்கிற மாதிரி வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னு அவ செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோவோட அண்ணா காரணமே, என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, நீ நல்லவ கிடையாதா, வேற யாரு கூடயோ அஃபேர்ல இருக்க, இந்த மாதிரி கேவலமானவளை நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட அப்பாவுமே வந்து ஜியாங் அப்பா கிட்ட, என்ன நடந்துட்டு இருக்கு இந்த ஃபேமிலியில, இந்த மாதிரி உங்க பொண்ணு என் பையனை சீட் பண்ணியிருக்கா, என்னால கண்டிப்பா உங்க பொண்ணை மருமகளா ஏத்துக்க முடியாது, பேசாம இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஹீரோயின் மேலதான் டவுட் வருது, அவதான் கண்டிப்பா இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல கோவப்பட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜியாங்கோட அப்பா வந்துட்டு ஹீரோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க, ஆல்ரெடி நம்ம 2 பேரும் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நம்ம அதை பிரேக் பண்ண வேண்டாம், என்னால உங்களுக்கும் உங்களால எனக்கும் பெனிஃபிட் இருக்கு இல்லையா, நம்ம பேசாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கும்போது இந்த ஜியாங்கோட ஆட்கள் எல்லாம் வந்து ஹீரோயினை அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ இதை பார்த்து ரொம்பவே சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்றான், சாரி என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை கரெக்டான டைமுக்கு வந்து காப்பாத்தல, எல்லாமே என்னோட தப்பு தான், நீ எதுக்கு இந்த வீட்டோட சர்வெண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்த, அந்த அக்ரிமெண்ட் மட்டும் இல்லைன்னா நான் உன்னை எப்பயோ என் கூட கூப்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே கான்சியஸ் வந்துடுது. ஹீரோயின் வந்துட்டு மனசுக்குள்ளேயே, நான் அந்த அக்ரிமெண்ட்டுக்காக இங்க இருக்கல, நான் இந்த சூ ஃபேமிலியை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன், எனக்கு இங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நான் இங்கே இருந்து
இருந்து இந்த சூ ஃபேமிலியை அழிச்சிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஜியாங் வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் அது ஜியாங்கே தெரியாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பா. அதை கரெக்டான சமயம் பார்த்து அதை டிவிலேயே பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருப்பா. ஹீரோயின் இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்னோட ரிவெஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டில இருந்து இந்த சூ ஃபேமிலியை அழிக்கிறதா என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், பாஸ் இந்த மாதிரி ஜியாங்கும் உங்க அண்ணாக்கும் மேரேஜ் கேன்சல் ஆகல, அவங்க பிஸ்னஸ் டீல் போட்டிருக்கனால கண்டிப்பா வந்துட்டு ஜியாங்க உங்க அண்ணாக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், அங்க சிசி இருக்கா, சிசிய அந்த ஜியாங் வந்து ரொம்பவே கொடுமை பண்ணிட்டு இருக்கா, நான் அந்த சிசிய கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ நெக்ஸ்ட் இந்த ஜியாங்க எப்படி பழி வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ இந்த ஜியாங்கோட அப்பாவும் ஜியாங்கும் பேசிட்டு இருக்கத கேக்குறாங்க. ஜியாங்கப்பா ஜியாங்க திட்டிட்டு இருக்காங்க, என்ன கருமத்தை நீ பண்ணி வச்சிருக்க, உன்னால இந்த கல்யாணமே நின்று போயிருக்கும், நல்ல வேலை பிஸ்னஸ்க்காக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜியாங் சொல்றா, அப்பா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிசி தான், அவதான் எனக்கு கெட்ட பேர் ஆக்கணும்னு இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டோன்னு ஜியாங் அப்பா சொல்றாங்க, சரி அவதான் உன்னை இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரேம் பண்றானா, அவ எதுக்கு உயிரோட இருக்கணும், பேசாம அவளை கொன்னரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜியாங் மனசுக்குள்ள அவ இவ்வளவு சீக்கிரமா சாகக்கூடாது, அவ கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட கஷ்டப்பட்டுதான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. ஜியாங் அப்பா சொல்றாங்க, அவ இருக்கிற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் தான், இங்க வீட்டுல இருந்து கொண்டா நம்ம மேலதான் பழி வரும், அவளை இந்த வீட்டோட வெளியில வச்சு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது எல்லா விஷயத்தையுமே கேட்டுறாங்க. அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம சாகிறதுக்கு முன்னாடியாச்சு இந்த வீட்டுல இருந்து எல்லா எவிடன்ஸும் எடுத்துட்டு போகணும், நம்ம அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்கோட அப்பாவோட ரூமுக்குள்ள போய் ஏதாவது சீக்ரெட் ஃபைல் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. அதுல ஒரு லாக்கருமே இருக்கு. ஹீரோயின் 2-3 தடவை பாஸ்வேர்டை போட்டு பாக்குறா, அது கரெக்டா ஓபன் ஆயிருது. ஹீரோயினுக்கு தேவைப்படுற எல்லா எவிடன்ஸும் ரெக்கார்டும் கிடைச்சிருது. ஹீரோயினோட அப்பா மேல எந்த தப்பும் இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் இதெல்லாம். ஹீரோயின் இந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு பாக்குறப்போ கரெக்டா ஜியாங்கோட அப்பா மேல வந்துட்டு இருக்காங்க. ஜியாங்கோட அப்பா கரெக்டா ரூமை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டு வரப்போ அந்த இடத்துக்கு ஜியாங் வந்துடுறா. ஜியாங் சொல்லிட்டு இருக்கா, அப்பா நமக்கு 1 மில்லியன் லாஸ் ஆயிருச்சுப்பா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே ஜியாங் அப்பா சொல்றாங்க, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதமா, கு ஃபேமிலியில 9 மில்லியன் லாஸ் ஆயிருச்சு, அவங்க கண்டிப்பா மேரேஜ் ஒன்று பண்ணிக்குவாங்க, நீ தான் அந்த வீட்டோட மருமகளாக போற, நமக்கு தான் எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாங்குமே ஆமாப்பா இந்த ஹீரோயினை போட்டு தள்ளிட்டா போதும், நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவளுடைய போலீஸ் ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்திருக்கான். இவன் பேரு ஃபேங்கு, இவன் வந்து ஹீரோயினோட கிளாஸ்மேட்டு. ஹீரோயின் அவன்கிட்ட எல்லா எவிடன்ஸையும் கொடுக்குறா. இந்த மாதிரி எங்க அப்பா பேங்க் கரப்ட் ஆனதுல எனக்கு டவுட் இருந்துச்சு, எங்க அப்பா எதுவுமே பண்ணவே இல்லை, எங்களோட ஃபேமிலி அழிஞ்சதுக்கு காரணமே இந்த சூ ஃபேமிலி தான், அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கு, எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஃபேங்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கதை ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு இப்போ தான் வந்து எல்லா விஷயமே தெரிய வருது. ஹீரோவோட பிஏ சொல்லிட்டு இருக்கா, பாஸ் இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பா பேங்க் கரப்ட் ஆனதுல இறந்துட்டாங்க, அவங்க அம்மாவே ஹார்ட் அட்டாக் வந்து அப்பயே இறந்துருக்காங்க, ஹீரோயினுக்கு இருக்கிறது பாட்டி மட்டும்தான், அந்த பாட்டியோட ட்ரீட்மெண்ட்காக தான் ஹீரோயின் அந்த ஷூ ஃபேமிலியில மேடா இருக்கிறதுக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, உங்க பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவங்களுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் உடனே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி அந்த சியாங் வந்து நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட என்னோட பாட்டிக்கு சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜியாங் சொல்றா, அது எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, நான் சொன்னாதான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, உன்கிட்ட ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் காசு இருக்கா, உனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு காசு வேணா என்கிட்ட கெஞ்சு கேளு, அப்பதான் நான் உனக்கு தருவேன்னு சொல்ல
ஹீரோயின் உடனே எனக்கு உன் காசு எதுவுமே தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோட ஜியாங் செமையா ஷாக் ஆயிடுறா. என்னாச்சு, இவ இவ்வளவு தைரியமா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறா. ஹீரோயின் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இவங்களுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், நான் சைன் பண்ண அக்ரிமெண்ட்டுமே அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் யாருக்கும் பயப்படணும்னு எந்த அவசியம் இல்ல, என் பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நானே எப்படியோ பணத்தை ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் ஜியாங்க இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால இந்த ஜியாங்க என்ன பண்றானா ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஜியாங்க என்ன பண்றானா ஒரு ரூம்ல ஒருத்தனுக்கு ஹீரோயினை வித்திருப்பா. ஜியாங் யாருக்கு ஹீரோயினை வித்திருப்பாங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு தான் வந்து வித்திருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்கா. டே, இங்க ஒரு பொண்ணு வந்திருக்காடா, அவ பார்க்க செமையா இருக்கா, நீ வேணா வா, கண்டிப்பா உனக்கும் அந்த பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோமே என்னடா இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை பார்க்க தான் அந்த ரூமுக்கு வராங்க. பார்த்தா அங்க ஹீரோயின் கிடக்குறா. ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். இதை பார்க்குற ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனுமே என்னடா மச்சான், உனக்கு ஆல்ரெடி இந்த பொண்ணு தெரியுமா, எனக்கு இந்த பொண்ணு கிஃப்டா வந்தா, ஒரு பிசினஸ் டீல் பேசுறதுக்காக என்கிட்ட கொடுத்தாங்க, உனக்கு என்ன ஆல்ரெடி இந்த பொண்ணு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே ஆமாடா, இவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், என்னோட லவ்வர்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை அனுப்பி வச்சிடறான். ஹீரோ நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் கூட அந்த ரூம்ல தான் இருக்கான். ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்து எழுந்து பார்க்கும் போதான் நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், அதை நான் கேட்கணும், நீ எப்படி இங்க வந்த, என்னாலதான் நீ இப்போ நல்லபடியா இருக்க, நீ அதுக்கு தேங்க் பண்ணணும், எனக்கு இதுக்கெல்லாம் நீ எனக்கு என்ன ரீபே பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே அங்க இருந்து நைஸா கிளம்பலான்னு பாக்குறா. இங்க பாருங்க, உங்ககிட்ட ரீபே பண்ற அளவுக்கு என்கிட்ட காசு பணம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது ஹீரோ ஹீரோயினை பிடிச்சு வச்சுக்கிறான். நீ எனக்கு மணி கொடுத்து எதுவும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் பதில் சொல்றதுக்குள்ள அவனுடைய ஃப்ரெண்டுக்காரன் தான் கால் பண்றான். ஹாஸ்பிட்டலுக்கு வா, அவனோட பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின்மே நான் வரேன்னு சொல்லிடுறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கேக்குறான், சரி இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, இப்போ இதை பத்தி பேசுறதுக்கு என்கிட்ட டைம் இல்ல, நான் எங்க பாட்டியை பார்த்துட்டு வந்து கிளியரான ஒரு முடிவை உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ வந்துட்டு இந்த ஜியாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பான்னா அந்த ஜியாங் அவ பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்திருப்பா இல்லையா, அந்த வீடியோவை இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறான். அது செம வைரல் ஆகி இப்போ சூ ஃபேமிலியே வந்து டவுன் ஆயிடுச்சு. ஜியாங்கோட அப்பா வந்துட்டு ஜியாங்க தான் திட்டிட்டு இருக்காங்க, நீ பண்ண தப்புனால சூ ஃபேமிலியே அழிஞ்சிருச்சு, இப்போ நம்ம தான் பேங்க் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஜியாங் சொல்றா, அப்பா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிசி தான்ப்பா, அவதான்ப்பா வீடியோ எடுத்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜியாங்கோட அப்பாவுமே சரி, அவளுக்கு எதிரான டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு நான் அவளை எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு இவங்க அவங்க ரூம்ல போய் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கிற இடத்த போய் பாக்குறாங்க. ஜியாங்கோட அப்பா அந்த இடத்துல பார்த்து செமையா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லையே, இந்த டாக்குமெண்ட் மட்டும் ஹீரோயினோட கையில கிடைச்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே, அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, நம்ம தான் அவளோட குடும்பத்தை அழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் மட்டும் போலீஸ் கையில போனா அவ்வளோதான், நம்ம கம்பி என்ன வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார வந்து ஹீரோ கிட்ட சரிடா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா எனக்கு எப்போ இன்ட்ரோ பண்ணி வைக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஹீரோயினோட ஃபேமிலி வந்து பேங்க்ரப்ட் ஆனது காரணம் சூ ஃபேமிலி தான். பேங்க்ரப்ட் ஆன செய்தியை கேட்டோன்னே ஹீரோயினோட அம்மா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பாவுமே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டி கோமாக்கு போயிட்டாங்க. ஹீரோயின் அவங்க பாட்டியை காப்பாத்துறதுக்கு தான் சர்வெண்டா இருக்கிறதுக்கு அந்த சூ ஃபேமிலியில அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே வந்துட்டு பிஏ வந்து ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஹீரோமே நம்ம ஜியாங்க பழி வாங்குறதுக்காக அந்த வீடியோவை நம்ம தான் இன்டர்நெட்ல போட்டு விட்டோம், ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க இதெல்லாமே ஹீரோயின் தான் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு ஹீரோயினை தான் ஏதோ பண்ண பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு இப்போ ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு தான் ஹீரோ போயிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க பாட்டியை பார்க்க தான் டாக்ஸில
டாக்ஸில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா டாக்ஸி வந்து ஹாஸ்பிட்டல் வழியா போற மாதிரி தெரியல. ஹீரோயின் கேக்குறா, என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த டிரைவர் சொல்றான், எல்லாம் கரெக்டான ரூட்ல தாமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுட்டே ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த சமயம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறா. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹீரோயின் அந்த கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறான். ஹீரோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டான். ஹீரோயினை அப்ராட் அனுப்பிடுறான். 3 மாசமா ஹீரோயின் அப்ராட்ல தான் இருக்கா. 3 மாசத்துக்கு அப்புறம் ஹீரோயின் சைனாக்கு வரா. ஹீரோயினுக்கு யார் அவங்கள காப்பாத்தினாங்க, யார் அப்ராடுக்கு அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியாது. ஹீரோயின் இப்ப 3 மாசத்துக்கு அப்புறம் தான் சைனாக்கு வந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட சொத்து எல்லாமே இப்ப ஹீரோயினுக்கே கிடைச்சிருச்சு. ஹீரோயின் அவங்க பிஏ கிட்ட தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. 3 மாசமா எனக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா யார் இதெல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு யார் மேல ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. பிஏமே யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறா, என்னோட பாட்டி இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பிஏ சொல்றா, உங்க பாட்டி இப்போ நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஷூட் பண்ணிட்டோம், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் இப்ப நல்லாவே இருக்கு, அவங்களுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சூ ஃபேமிலி ரொம்பவே டவுன் ஆயிருச்சு, அவங்களோட கம்பெனில யாருமே வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க பேங்க் கரப்ட் ஆயிட்டாங்க, என்கிட்ட சொந்தம்னு சொல்லிக்க அவங்களோட வீடு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே, ஓ அவங்க கிட்ட வீடு மட்டும் பெண்டிங் இருக்கா, சரி சரி அதையும் எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறா. இந்த பக்கம் ஜியாங்கோட அப்பாவும் தான் ஹீரோயின் இறந்தது நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவ இருந்தா இந்நேரம் நம்ம ஜெயிலுக்கு போயிருக்கணும், எப்படியோ அவ செத்து போயிட்டா, இதுக்கப்புறம் நம்ம பிசினஸை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும். நான் கேள்விப்பட்டேன் இப்போ ஒரு ஃபேமஸான பிசினஸ் உமன் வந்து சைனாக்கு வந்திருக்காங்க, அவங்க பேரும் கூட நான் மெங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்கள எப்படியாவது நம்மளுடைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வச்சா போதும், கண்டிப்பா நம்மளோட கம்பெனியை முன்ன மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாங்குமே எப்படிப்பா அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க, ஜியாங் அப்பா சொல்றாங்க, நீ இந்த விஷயமா வந்துட்டு குவோட அண்ணா கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவளுமே, அப்பா போய் அவன்கிட்டயே போய் ஹெல்ப் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சலிச்சுக்கிறா. ஜியாங்கோட அப்பா தான் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க, தயவு செஞ்சு போமா, போய் அவன் கிட்ட ஹெல்ப் கேளு, அவனாலதான் இப்ப நம்ம கம்பெனியை காப்பாற்ற முடியும்னு சொல்ல, இந்த ஜியாங்கமே வந்துட்டு ஹீரோவோட அண்ணா கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்கா. அங்க பாத்தீங்கன்னா இந்த குவோட அண்ணன்கார அவனுடைய செக்யூரிட்டி கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே இவ சமய கடுப்பாயிடுறா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், இங்க பாரு நீ ஒன்றும் நிலவ கிடையாது, எனக்கு பிடிச்சவங்க கூட நான் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ இந்த விஷயத்துல தலையிடாத, நானுமே உன்னோட விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங்குமே, சரி நீ யார் கூட இருந்தா எனக்கு என்ன, நான் இங்க வந்த விஷயமே வேற ஒண்ணு, இந்த மாதிரி சைனாக்கு வந்துட்டு பெரிய பிசினஸ் உமன் ஒருத்தி வந்திருக்கா, அவ பேர் மெங்கு, எப்படியாவது சூ குரூப்ல இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவோட அண்ணக்காரனுமே, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவோட அண்ணக்காரன் நேரா வந்து ஹீரோயினோட பிஏவை தான் மீட் பண்ண வந்திருக்கான். இவங்க பெரிய பிசினஸ் உமன் பேசிட்டு இருக்கிறது ஹீரோயினை பத்தி தான். ஹீரோவோட அண்ணாக்காரன் வந்துட்டு அந்த பிஏ கிட்ட, மேடம் எப்படியாவது எங்களோட சூ குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பிஏ சொல்றாங்க, நாளைக்கு மேடம் வந்துட்டு அந்த ஏழை நடக்கிற ஷோக்கு வருவாங்க, அதுல ஒரு எக்ஸ்பென்சிவான நெக்லஸ் இருக்கும், அதை நீங்க எப்படியாவது வாங்கி அதை மேடம்க்கு கிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பா மேடம் வந்துட்டு உங்களோட கம்பெனியோட டைப் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஹீரோவோட அண்ணக்கார வந்துட்டு ஜியாங் கிட்ட சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஜியாங்குமே, சரி நாளைக்கு ஏழை நடக்கிற இடத்துக்கு போய் அந்த நெக்லஸை வாங்கி அவங்களுக்கு எப்படியாவது கிஃப்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட பிஏ வந்து இந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான நெக்லஸ் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தாதா நீங்க அவங்க கம்பெனியோட டீல் போடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே, பரவாயில்ல நான் செட் பண்ண ட்ராப்ல அந்த ஜியாங்கோட அப்பாவும் கண்டிப்பா மாட்டிக்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஞாபகம் வருது. அவங்க பாட்டியை பார்த்துட்டு வந்து ஹீரோ கிட்ட தான் லவ் பண்றதா இல்லையான்னு சொல்றேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த யோசிச்சு பார்க்கறா. ஹீரோயின் அவங்க
பிஏ கிட்ட குவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பிஏ சொல்றாங்க, இல்ல குவை பத்தி எதுவுமே கிடைக்கல. 3 மாசமா நானும் அவங்க இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்கள பத்தி ஒரு தகவலுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சோகமா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் சைனாக்கு வந்த விஷயம் எல்லாமே தெரியும். ஹீரோ வந்துட்டு எப்பயுமே வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது அவன் தான். ஆனா இதெல்லாமே ஹீரோயினுக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், இங்க பாரு அவ எவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருக்கா, இருந்தாலும் அவளுக்கு ஒரு ஞாபகமே வரல பாரு, அவளுக்கு நீ தானே எல்லா ஹெல்ப் பண்ற, அவளுக்கு உன் ஞாபகம் தானே வரணும், அவளுக்கு ஏன்டா உன் ஞாபகமே வரல, நீ அவளுக்கு விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளுக்கு இதெல்லாமே நான் தான் பண்றேன்னு அவளுக்கு தெரிய வரும், அவ என்ன கூடி சீக்கிரத்துல புரிஞ்சுக்குவா, என்ன தேடி வருவா அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நிறைய ட்ரிங்க் பண்ணதுனால அவனால நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கா. அவ உடனே பிஏக்கு கால் பண்ணி என்ன பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் லைட்டா ஸ்லிப் ஆகுற மாதிரி போக அங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிடுறான். ஹீரோயின் வந்து ட்ரிங்க் பண்ணிருக்கனால ஹீரோ தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்கிற விஷயம் அவளுக்கு தெரியல. ஹீரோ நேரா ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் படுக்க வைக்கிறான். ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ஸ்டார்டிங்ல ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஆசைப்பட்டு ஒரு நெக்லஸ் கேட்டிருப்பா இல்லையா, அதை கழுத்துல போட்டு விட்டுட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது கழுத்துல அந்த நெக்லஸை பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவ செமையா ஷாக் ஆயிடுறா. நம்ம எப்படி இந்த ஹோட்டலுக்கு வந்தோம், இந்த நெக்லஸ் எப்படி என்னோட கழுத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வெயிட்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. நான் எப்படி இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க அங்க இருக்கிற வெயிட்டர்ஸ் சொல்றாங்க, நேற்று நைட்டு உங்க கூட ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் உங்களுக்கு இந்த நெக்லஸை போட்டு விட்டுருப்பாங்க போல, அது மட்டும் இல்லாம அவங்க உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே அந்த பையன் யாரு, இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அங்கிருந்து போயிட்டான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ எங்கேயுமே போகாம அங்க நடக்கிறதெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஏலம் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட பிஏமே வந்து ஏலம் கேட்க வந்திருக்கான். ஏலம் நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிஏ வந்துட்டு 10 மில்லியன்ல இருந்து ஆரம்பிக்கிறான். இதை கேட்டோன்னே இந்த ஜியாங் செமையா ஷாக் ஆயிடுறா. அட பாவி, இவ்வளவு வேலையில கேட்கறானே, நம்ம இவனை விட அதிகமா வேலை சொல்லி வாங்கினாதான் அந்த நெக்லஸை வாங்க முடியும்னு சொல்லிட்டு 2 பேருமே போட்டி போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ தான் அவனோட பிஏவை அனுப்பி இந்த மாதிரி நெக்லஸோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண வச்சிருப்பான். இந்த விஷயம் தெரியாத ஜியாங்குமே அவளுமே வந்துட்டு ஏலம் கேட்க ஆரம்பிக்கிறா. ஜியாங்குமே யோசிக்கிறா, நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, இப்ப என்ன பண்றது, நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான், அதை வித்தா மட்டும்தான் இந்த நெக்லஸை நம்ம வாங்க முடியும், இப்போ என்ன பண்றது, எப்படியாவது அந்த மெங்க நம்மளோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், அதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, எப்படியாவது இந்த நெக்லஸை நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு 60 மில்லியனுக்கு இந்த நெக்லஸை வாங்கிடுறா. வாங்கின நெக்லஸை அந்த மெங்க கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அங்க ஒரு மேடு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஜியாங் மேல லைட்டா தண்ணி கொட்டிட்டாங்க. அதனால இந்த ஜியாங் வந்துட்டு அந்த மேடை போட்டு அடிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு அந்த மேடுக்கு சப்போர்ட் பண்ணி பேச இதை பாக்குற ஜியாங்குமே, யாரடி நீ, என்னையே ஏத்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. பக்கத்துல ஹீரோயினோட பிய உடனே சப்புன்னு ஜியாங்க அரையிறாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா, அவங்க தான் மிஸ் மெங்கு, நீங்க அவங்க கிட்ட தான் பிசினஸ் டீல் பேச வந்திருக்கீங்க, அவங்களே நீங்க எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மாஸ்க் போட்டு வந்திருக்கனால இந்த ஜியாங்க்கு யாருன்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியல. அவ உடனே ஹீரோயின் கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு நாங்க கிஃப்டா நெக்லஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை கொடுத்துட்றா. ஹீரோயின் அப்பந்தான் அவளோட ஃபேஸ்ல இருந்து மாஸ்கை எடுக்கிறாங்க. மாஸ்க் எடுத்த உடனே இந்த ஜியாங்கோட அப்பாவும் ஜியாங்கும் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஜியாங்கெல்லாம், ஐயோ என்னுடைய வீட்டை வித்துல உனக்கு நெக்லஸ் வாங்கியிருக்க, பேசாம அந்த நெக்லஸை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நெக்லஸ் எல்லாம் உன்கிட்ட தர முடியாது, என்கிட்ட இருந்து எல்லாம் பறிச்சிங்கல்ல, இப்போ ஒண்ணுமே இல்லாம ரோட்ல தெரியுங்க அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்க பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுக்கு காரணமே இந்த ஜியாங்கும் ஜியாங்கோட அப்பாவும் தான், அதுக்கு எதிரான ப்ரூஃப் கிடைச்சா போதும், நான் அவங்கள ஜெயில தள்ளி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறான். இந்தாங்க, இதுல நீங்க தேடிட்டு இருக்க எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு, அன்னைக்கு உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் ஜியாங்கோட அப்பாவும் தான், அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க
ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லாமே புரியுது, நமக்கு எல்லா ஹெல்ப் பண்ணது ஹீரோ தான் சொல்லிட்டு இப்ப நேரா ஹீரோவை பார்க்க தான் வந்திருக்கா. ஹீரோ கிட்ட சொல்றா, நீங்க தான் 3 மாசமா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்களா, இதுக்காக நீங்க எனக்கு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், சின்ன வயசுல இருந்து என்ன இல்லீகல் சைல்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன புலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நீ என்ன அப்படி பார்க்கல, நீ என்ன நார்மலா எல்லாரும் மாதிரி இருந்தா பார்த்த, அதனாலதான் எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு. நான் உன்னை இவ்வளவு நாளா எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா அந்த விஷயத்த நான் இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சடனா கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின்மே ஹீரோவை தள்ளி விட்டுறா. மிஸ்டர் கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால உங்களை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்ப இதை பாக்குற ஹீரோயினோட பிஏமே, மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, ஒரு நாய் எனக்கு அடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே பிஏ சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா, கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல மீட் பண்ணுவோம், நீ என்ன லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஜியாங்க காட்டுறாங்க. ஜியாங்கோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பே பண்றதுக்கு இந்த ஜியாங் கிட்ட ஒத்த பைசா கூட இல்ல. அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி பாக்குறா, ஆனா யாருமே வந்துட்டு அவளுக்கு ஒத்த பைசா கூட தர ரெடியா இல்ல. ஜியாங் என்ன நினைக்கிறான்னா, அவளோட வீட்டுக்கு போய் அவளோட வீட்டுல இருக்க எக்ஸ்பென்சிவான திங்ஸ் ஏதாவது வித்து அவங்க அப்பாவோட ஆபரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணலான்னு சொல்லி பாக்குறா. ஜியாங்கோட வீட்டுல இப்ப ஹீரோயின் தான் இருக்காங்க. ஹீரோயின் அவளை அந்த வீட்டுக்குள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க. ஜியாங் சொல்றா, இங்க பாரு, இந்த வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, எங்க அப்பாவை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, என்ன இந்த வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் நான் உனக்கு கொடுக்கணுமா, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க, என்னோட கம்பெனி என்கிட்ட இருந்து எடுத்தீங்க, உங்களால என்னோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம என்ன 4 வருஷமா என்னை எந்த அளவுக்கு புள்ளி பண்ண, அதுக்கெல்லாம் உனக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா, இப்போ இது என்னோட டர்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவ சொல்றா, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, நான் யாரு தெரியுமா, கு ஃபேமிலியோட மருமக அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இந்த நாயை கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்ல அவங்களுமே அவளை வெள்ள தள்ளி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. ஹீரோவோடையுமே இந்த கு ஃபேமிலி ரொம்ப பெருசுங்கிறதுனால ஹீரோ கிட்ட வந்து பேச வந்திருக்கா. நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுறா. ஹீரோமே, அப்போ நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின்மே ஆமான்னு சொல்றா. ஹீரோமே இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அவன் சந்தோஷத்துல ஹீரோயினை கிஸ் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஹீரோயினை கூப்பிட்டு போய் இன்ட்ரோ பண்றான். அப்பா, நான் இந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னே ஹீரோட அப்பா செமையா கடுப்பாகிறாங்க. இந்த பொண்ணு தான் சூ ஃபேமிலியை அழிச்சவ, இவளை போய் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றா, கண்டிப்பா இந்த பொண்ணை உனக்கு மேரேஜ் பண்ண வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, அப்பா இங்க பாருங்க, இது என்னோட லைஃப், இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் இவளதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அவங்க அப்பயுமே வந்து ஹீரோ கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க, நீ இவளை மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்றா, உங்களுக்கு என்னன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் இப்ப ஜியாங் கிட்ட, என்னடி ஓவரா பேசினல, இப்ப நானுமே வந்து கு ஃபேமிலிக்குள்ள வந்துட்டேன், உன்னால என்னை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தென் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினா வீட்டுல டிராப் பண்ண வரா. அப்போ ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, நான் உங்க கு ஃபேமிலியோட மருமகள் ஆகணும்னு சொல்லிட்டு தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், எனக்கு ஒன்னும் உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஹீரோ சொல்றா, எனக்கு நல்லாவே புரியுது, உனக்கு என் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு கூட எனக்கு எல்லா விஷயமே தெரியும், ஆனா நான் அப்படி இல்ல, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஸ்கூல் படிக்கும் போது என்ன இல்லீகல் சைல்ட் சொல்லிட்டு எல்லாருமே புலி பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ நான் ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நீ தான் என்கிட்ட வந்து எனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்ட, மத்தவங்க மேல உள்ள கோவத்தை நான் உன்கிட்ட காட்டினேன், ஆனா நீ வந்து எதுவுமே கோவப்படாம என்ன சமாதானப்படுத்தின, நான் சாப்பிடலன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய எக்ஸ்பென்சிவான ஹேர் கிளிப்பை என்கிட்ட கொடுத்த, இதை வித்து இதுல வர காசை வச்சு வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு போனேன், அப்பவே எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு, அடுத்த நாள் உன்கிட்ட வந்து பேசலான்னு சொல்லி பார்த்தேன், அடுத்த நாள் இருந்து நீ ஸ்கூலுக்கே வரல, நான் உன்னை எவ்வளவு வருஷம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்குமே, ஓ இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது, இதனாலதான் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஹீரோயினை பிடிச்சு இழுத்து வச்சுட்டு, ஆமா இதனாலதான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்க ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்களோட கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு போல. அவங்க கிளாஸ்ல இருக்க தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க, அதுவும் கூட அவங்களால முடியல, அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த கிளாஸ்ல இருக்க தண்ணியை எடுத்து கொடுக்கற மாதிரி
மாதிரி வந்துட்டு அவன் பொத்துன்னு அந்த கிளாஸை கீழே போட்டுடுறான். அதை பார்க்குற அவங்க அப்பாவுமே, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் உன்னோட அப்பா தானே, நீ இப்படி என்ன ஹர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னது, நீங்க என்னோட அப்பாவா? இப்பதான் நீங்க என்னோட அப்பான்னு உங்களுக்கு தெரியுதா? சின்ன வயசுல என்னை எதுக்கு இங்க எங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டு வந்தீங்க? என்னை எத்தனை பேர் புள்ளி பண்ணாங்கன்னு தெரியுமா? நான் மிஸ்டர்ஸோட பையன் சொல்லிட்டு உங்களால எவ்வளோ கஷ்டம் நான் பட்டிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஓப்பனா அவன் சின்ன வயசுலேருந்து பட்ட எல்லா கஷ்டத்தையுமே சொல்லிட்டு வெளில வந்துடுறான். ஹீரோ இத்தனை வருஷமா அவனுக்கு இருந்த கஷ்டத்தை எல்லாமே வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னதை நினச்சி வெளில வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின்மே அங்கே ஹீரோவை பார்க்க தான் வந்திருக்கா. ஹீரோ இப்படி மனசு உடைஞ்சு அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இதை பார்க்குற ஹீரோவோட அண்ணாக்காரனுமே, ஏண்டா அங்கே அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட இங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ அண்ணாக்காரன் கிட்ட, நாளைக்கு ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங் இருக்கு, மறக்காம நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வீட்டில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தான் வந்து சமாதானப்படுத்துறா. ஹீரோ சொல்றான், நான் சின்ன வயசுல எங்க அம்மா கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அம்மா தான் தினமும் வந்து என்னை கூப்பிட வருவாங்க. அப்படிதான் ஒரு நாள் வந்துட்டு எங்க அம்மாக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதுக்கு பதிலா எங்க அப்பாவோட ஆட்கள் தான் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்க வந்ததுல இருந்து எல்லாருமே என்னை புலி பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து என்னை கூப்பிட்டு போவாங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப நாளா இங்க இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க இப்ப இந்த உலகத்திலே இல்ல, என்னை விட்டுட்டு தனியா போயிட்டாங்க. எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயின்மே, நீ எதுக்கு ஃபீல் பண்ற, உனக்கு ஃபேமிலின்னு நான் இருக்கேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்றா. நெக்ஸ்ட் இந்த ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாட்டியை தான் பார்க்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க பாட்டிக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு போல. ஹீரோயின் வந்துட்டு, பாட்டி நான் இவங்களை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்குறா. இதை பார்க்குற பாட்டியுமே, சரிம்மா இது உன்னோட லைஃப், உனக்கு யாரு பிடிச்சிருக்கோ நீ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கலரைக்கு ஹீரோவை கூப்பிட்டு வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா. நான் இவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், இவங்க ரொம்ப நல்ல பையன், என்னை நல்லபடியா பார்த்துக்குவாங்க, நீங்களும் எங்களை மேல இருந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல இந்த ஹீரோவோட அண்ணக்காரன் வந்து ஹீரோவை கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்து குத்த வர, அப்ப ஹீரோ தடுத்துடுறான். ஹீரோ வந்துட்டு இவன் அண்ணக்காரனை ஜெயில பிடிச்சு போடலான்னு சொல்லும் போது அண்ணக்காரன் சொல்றா, இங்க பாரு, ஜியாங் வந்து பிரெக்னெண்டா இருக்கா, அவளோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிறது என்னோட குழந்தை தான், தயவு செஞ்சு என்ன போலீஸில் பிடிச்சு கொடுத்துறாத, அப்போது என்னோட குழந்தை அப்பா இல்லாத குழந்தைய தான் வாழும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட அண்ணக்காரனை மன்னிச்சு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஜியாங்கே ஆல்ரெடி ஃப்ராடு தான், அவளெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஜியாங்க தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அண்ணா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, இந்த ஜியாங்குமே அவங்க ரெண்டு நல்லவங்களா இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள யூஸ் பண்ணி எப்படியாவது இங்க இருக்கிற பணத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த ஜியாங் பிரெக்னென்ட்டாவே இருக்க மாட்டா, அவன் சும்மா போய் சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஆஃபீஸ்ல வந்துட்டு ஹீரோயினும் அவங்க பிஏவும் அவங்களுடைய சீக்ரெட்டான ஃபைல் இன்ஃபர்மேஷன் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஜியாங்கோட ஆள் வந்து கேட்டுட்டு போய் ஜியாங் கிட்ட போட்டு கொடுத்துட்றா. ஜியாங்குமே இதான் நல்ல சமயம், அவங்களோட சீக்ரெட் ஃபைல் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த விஷயத்த யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படியாவது பணத்தை திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறதா இந்த ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து, மேடம் நீங்க பிளான் போட்ட மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஜியாங்கோட ஆள் வந்துட்டு நம்மளுடைய சீக்ரெட் ஃபைல் எங்க இருக்கிற விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கான், இதனால ஜியாங் வந்து திருடுறதுக்கு வரப்போறா, அவ பேசின எவிடன்ஸ் கூட என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. பரவாயில்ல, எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி பண்ணோன்னா கேக்குறா, என்ன மேடம் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த விஷயத்த வந்து ஜியாங்கோட ஆள் வந்து கேட்டுறா. அவ உடனே ஜியாங்க்கு கால் பண்ணி சொல்றா, இந்த மாதிரி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவளுமே சரி அந்த குழந்தைய எப்படியாவது கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல கட் பண்ணா ஹீரோவோட அப்பா வந்துட்டு இப்போ நல்லா கியூர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா
வந்துட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிருப்பா, நான் உன்னை உங்கள் அம்மா கிட்ட இருந்து கூப்பிட்டு வந்திருக்க கூடாது. இங்கே நான் உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் உன்னோட பேட் லக் தான் நினச்சிட்டு நான் உன்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ண ஆரம்பித்தேன். அதான் உன்னை எல்லாரும் புள்ளி பண்ணி கூட நான் எதுவுமே கண்டுக்காமல் இருந்தேன். எல்லாமே என்னோட தப்பு தான். என்னோட சொத்தை நான் 2 பங்கா பிரிக்க போகிறேன். அதில் உனக்குமே ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு சடனாக ஸ்டமக் பெயின் வர ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். இது எல்லாத்தையுமே ஜியாங் ஜாலியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பரவாயில்ல, ஹீரோயினுக்கு அபார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வந்துட்டு ஹீரோயினை செக் பண்ணிட்டு அவங்களுக்கு சாதாரண ஃபுட் பாய்சன் தான் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஹீரோ கேட்குறான், எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கு, எங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க, உனக்கு ஃபுட் பாய்சன் தான் ஆயிருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமாம் எனக்கு வயிறு வலிக்குது, யார் சொன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் எனக்கு மில்க் குடிக்க அனுப்பி வச்சிங்க சொல்லி சர்வெண்ட் வந்து கொடுத்தாங்க, அது குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஸ்டமக் பெயினே வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோ செமையாக ஷாக் ஆகிறான். என்ன நான் வந்து பால் கொடுத்து விட்டேனா, நான் உனக்கு எதுவுமே கொடுத்து இல்லையே அப்படின்னு சொல்ல உங்கள் 2 பேத்துக்கும் எல்லா விஷயமே புரிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜியாங் தான் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா, பரவாயில்ல நான் ப்ரெக்னெண்டா இல்லாதனால என்னோட குழந்தை தப்பிச்சுது. சப்போஸ் நான் ப்ரெக்னெண்டா இருந்து என்னோட குழந்தைய அழிக்கிற அளவுக்கு அவ போயிட்டாளா, இதுக்கப்புறமும் அவளை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோமே அவளுக்கு முடிவு கட்டுற நேரம் வந்துருச்சு, அவ நம்ம வீட்டில் இருக்கிறது நமக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க பிஏவை கூப்பிட்டுட்டு அவளுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆதாரத்தையுமே வந்து போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிடுறா. இந்த பக்கம் ஜியாங் வந்துட்டு லூ குடும்பத்தோட மொத்த காசையை சுருட்டிட்டு அவளுடைய பாய் ஃப்ரெண்டு கூட இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு அவ பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்றா. ஜியாங் மொத்த பணத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது வெளியில ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன உனக்கு இப்போதானே அபார்ட் ஆயிருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்கிறா, நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, அதுக்கு முன்னாடி நீ பண்ண எல்லா தில்லுமுள்ளுக்கான ஆதாரமும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எவிடன்ஸை ப்ளே பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே அவள் செமையாக ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் சொல்கிறா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, நீ என் குடும்பத்தை அழிச்சல்ல, இப்போ நீ ஒன்றுமே இல்லாமல் ஜெயிலில் போய் உட்காந்து களி தின்னுட்டு உங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட காசு இல்லாம உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணங்காரன் வந்துட்டு, அடி பாவி என்னையே ஏமாத்திட்டு மொத்த சுத்தி திருடிட்டு போலான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சப்புன்னு அரைஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து ஜியாங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு சரி இப்போ எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணா ஹீரோயின்மே மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறா. இதோட இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி எண்டிங்காக கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.